தென்காசி மாவட்டத்தில் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி வரும் ராமநதி அணையானது கோடை வெயிலால் முற்றிலும் வறண்டு போனதால் இதனை நம்பியிருக்கும் கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள 85 அடி கொள்ளளவு கொண்ட ராமாநதி அணையானது ஆழ்வார்குறிச்சி, வாகைக்குளம், பொட்டல்புதூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது. இது மட்டுமின்றி கடையம் வட்டாரத்திற்குட்பட்ட 23 ஊராட்சி பகுதி மக்களின் குடிநீர் தேவையுமே இந்த அணை மூலம் பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோடை வெயிலின் கோர தாண்டவத்தால் போதிய நீர்வரத்து இன்றி நீர்மட்டம் குறைந்து இந்த அணை முழுமையாக வறண்டு போயுள்ளது. இதனால் ராமாநதி அணையை நம்பியுள்ள கிராமங்களில் வரலாறு காணாத வகையில் குடிநீர் தட்டுப்பாடு தலைவிரித்தாடும் சூழல் உருவாகியுள்ளது. ராமாநதி அணை திறக்கப்பட்டு 52 ஆண்டுகள் ஆன நிலையில் அணையின் பகுதிகள் 20 அடிக்கும் மேல் மணலால் நிரம்பி நீர்மட்டம் குறைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோடைகாலம் ஆரம்பிக்கும் போதே இங்கே கடையம் பகுதி மக்களுக்கு குடிநீர் இல்லை, விவசாயத்துக்கும் பாதிப்பு இருக்குது. அதனால் இப்போ அந்த மாவட்ட நிர்வாகம் இந்த டேம்பை தூர்வாரி கடையம் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் ஏற்பாடு செய்யணும். இந்த மேல்மட்ட கால்வாய் திட்டம் தேவையே இல்லை. அங்கே பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி வேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போவுமே பாருங்கள், இந்த கோடைக்காலமே ஆரம்பிக்கலை, கடையம் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது. இங்கே 23 பஞ்சாயத்து நிர்வாகம் இந்த டேம்பை நம்பி தான் குடிநீராக இருக்குது. இப்போ மாவட்ட நிர்வாகம் இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட அபாயம் இருக்கிறதுனால உடனே இதை டேம்பை தூர்வாரி இன்னும் அடுத்து மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டேம்பை தயார்படுத்துங்கிறத கடையம் பகுதி பொதுமக்களோட கோரிக்கையாக இருக்குது. எனவே வறண்டு போன ராமாநதி அணையை போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி அணையின் பகுதிகளை ஆழப்படுத்த மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.